ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தம்பி, ஹஸ்பண்ட் எல்லோரும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக 9 பாப்பாவும் வந்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்க வச்சுருவேன். ஸோ பாப்பாவும் கரெக்டாக 1.5 ஹவர் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மார்னிங் 9 ஒர்க்கும் கொஞ்சம் குயிக்காக பார்த்து வச்சுருவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக நெக்ஸ்ட்டு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும். பெட் கவர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு யூரின் மேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே பெட் கவர் போடுவேங்க. பிகாஸ் யூரின் மேட் ஹீட்டாக இருக்கும், பெட் கவர் வந்து காட்டன் சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அப்புறம் போட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கும் வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இப்படி போடுவேன். எப்படியும் 2 days ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பெட் கவர் வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்க்கவும் நீட்டாக இருக்கும், பாப்பாவுக்கும் சேஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே இப்படி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ பில்லோ கவர்ஸ் எல்லாமே நேற்று வந்து வாஷ் பண்ணுது அப்படிங்கிறதுனால புதுசாக வந்துட்டு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அயனிங் க்ளோத்ஸும் இருந்துச்சு, அதையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே சவுண்டுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கை நான் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துடுவேன். ஸோ நைட் வந்து நேற்று நான் மாப் பண்ணும் போல் 7 ஆகிடுச்சுங்க. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு எந்த டஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்துட்டு ரூம் க்ளீன் பண்ணிட்டு அந்த திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு எங்கெங்கே வைக்கணுமோ. இல்லை அப்படின்னா நான் கையோடு வந்துட்டு கூட்டிகிட்டே வருவேன். ஸோ இந்த பெட் வந்து இன்னொரு பெட்ரூமில் இருந்து பெயிண்டிங் ஒர்க் நடக்கும்போது வெளியில் எடுத்து போட்டது. இது வந்து எல்லோரும் கிளம்புற இடத்துல முன்னாடியே இருக்கிறதுனால அவங்கவுங்க எடுக்கிற திங்ஸை அங்கேயே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதிலிருந்து எல்லா திங்ஸையும் அங்கங்கே கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்டை நீட் பண்ணுறது டெய்லி எங்களுக்கு ஒரு ஒர்க்காகவே இருக்கும். மார்னிங் சாப்பிடும்போதே இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கிச்சனில் பெரும்பாலும் வந்துட்டு ஒர்க் இருக்க மாதிரி நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ மீதி ஒர்க் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கையோடு அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு நான் வருவேன். ஸோ நேற்று மிஷினில் க்ளோத்ஸ் போடும்போது இந்த டைனிங் சேரோட க்ளோத்ஸும் போட்டிருந்ததுனால அதையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தென் அங்கங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் தென் மிக்ஸி ஜார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் அந்தந்த ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். தென் கிச்சனில் வந்துட்டு வாஷ் பண்ண வச்ச வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலேயே வந்து நான் கவுத்தி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு கீழே மேட் போட்டுக்கிறதுல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எங்களது வந்து போர் வாட்டர். ஸோ வந்து ரொம்ப அந்த உப்பு கரை வந்து பிடிக்கும். கீழே வச்சிட்டோம்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து நான் கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிற வாட்டரை வந்துட்டு நான் ஸ்வைப் பண்ணிடுவேன். ஸோ உள்ளே வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா பாப்பா வந்து எல்லா இடத்துலையும் டாய்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தென் வந்து டெய்லியும் வந்து லேபர் ஒர்க் எதுக்காவது ஒர்க் பண்ண வரவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வழியில் அந்த டேபிளில் எப்பயுமே வந்து ஒரு வாட்டர் கேன் வந்து எப்பயுமே வாட்டர் இருக்கும். ஸோ வந்தால் டக்குன்னு அப்போ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே அதை நாங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ மெயினாக இது வந்து எனக்கு இப்போ ஒரு பெரிய ஒர்க்காக இருக்குது. என்னென்னு தெரியல, திடீர்னு வாஷிங் மிஷினில் வந்துட்டு வாட்டர் இன்டேக் எடுத்துக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த டைம் கரெக்டாக தண்ணி எடுத்துக்கிற டைமில் மட்டும் போய் அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வருவேன். ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ண க்ளோத்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஒரு நட்ஸ் பவுடர் தாங்க நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கையளவு வந்து மக்கானா லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு 4-5 பிஸ்தா தென் வந்துட்டு ஒரு 4 பாதாம் ஒரு 4 முந்திரி 1 ஸ்பூன் கீயை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்தி
லைட்டாக செவக்கிற அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக கோஸ் பவுடராக இருந்தால் கூட ஓகே தான். அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படின்னா, எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை லைட்டாக சுகர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். நம்ம பாப்பா வந்து அப்படியே சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் அப்படியே ஃபீட் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி மிக்ஸி சவுண்டில் பாப்பாவும் வந்துட்டு உடனே எழுந்துட்டாங்க. லைட்டாக கோல்டு இருந்தது. ஸோ ரன்னிங் நோஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி வைப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். விடவே மாட்டாங்க, நீங்களே பாருங்கள். எழுந்த உடனே வந்துட்டு நம்ம ஃபுட் ஃபீட் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஏதாவது வந்து விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிட ஏதாவது கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி கையிலே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ கொஞ்சம் நேரம். அதனால் அப்படியே ஆடு மாடு கோழின்னு சொல்லி வேடிக்கை பார்க்க கிளம்பிடுவோம். கோழிலாம் பார்த்திங்கன்னா அப்போ கரெக்டாக முட்டை விட்டு எழுந்து போயிருந்துருக்கும். ஸோ அப்போ அப்படியே நான் வந்துட்டு ஏதாவது முட்டை இருந்துச்சுன்னா அதையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த டைமில் அத்தையும் வெளியில் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அந்த டைமில் நான் மிஷினில் இருந்த க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ண போட்டுட்டு மற்ற க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் மடித்து எடுத்து வச்சுருவேன். வயலில் அப்படியே வாழைத்தான் இருந்ததுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் எப்பயும் இந்த வாழைப்பழத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சுருவோம். ஒவ்வொருத்தர் இதை உளுத்த வடைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் இனிப்பு வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்த பேர் தான். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உளுத்தம் பருப்பு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ 1 கப் டாலுக்கு 1/2 கப் சுகர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு அதை வாஷ் பண்ணி உளுத்தம் பருப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டரே ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதேமாதிரி சுகரையும் வந்துட்டு பவுடராக ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டுக்காக போட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் சரி, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு கையளவு தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உடனே அவ்வளோதான், நம்ம வந்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா மெதுவடை மாதிரி வந்துட்டு தட்டி வடை ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக நமக்கு எந்த ஷேப்பில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அப்படி வந்து போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு வடை வெந்து வரும். ஸோ இதை ஆல்மோஸ்ட் நாங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. 4:30 பக்கமாக வந்துட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணோம். தம்பியும் வந்துட்டு 4:45 5க்கெலாம் வந்துடுவார். ஸோ அவருக்கும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆகிடும். இப்படியே தனியாக சாப்பிட்டாலும் இந்த வடை நல்லா தான் இருக்கும். பட் இது கூட பனானாவும் சுகரும் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் பாப்பா கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.